ஹாய் குட் மார்னிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதே மெஷர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸ் பார்த்தோம்ல, இதே மெஷர்மெண்ட் வச்சு ஒரு போட் நெக் வித் பிரின்சஸ் கட்டை எப்படி நம்ம டிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். ஒரு சார்ட்டில் நான் டிராஃப்டிங் போட்டு காட்டுறேன். எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் நான் உங்களுக்கு சார்ட் போடும்போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இதுனா வேறு மெஷர்மெண்ட் நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மெயினாக ஒரு போட் நெக் ஸ்டிச் பண்ணணும், பிரின்சஸ் கட் ஸ்டிச் பண்ணால் கண்டிப்பாக ஷோல்டரோட மெஷர்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ஷோல்டரோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் அந்த போட் நெக்கை நம்ம கரெக்டாக வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணலாம், ஒரு 36 சைஸ்க்கு நம்ம பிரின்சஸ் கட் எப்படி போடலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி சார்ட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ போட் நெக் போட்டால் பிரின்சஸ் கட் தான் போடணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ பிரின்சஸ் கட் எதனால் போடுறோம் அப்படின்னா, போட் நெக் போட்டால் நம்ம மேலேருந்தே ஹூக் வைப்போம் அப்படின்னும் போது நமக்கு ஃப்ரண்ட்டில் அந்த மேலேருந்தே ஹூக் வந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் போட் நெக் போட்டால் பிரின்சஸ் கட் போடுறோம். அதே மாதிரி பிரின்சஸ் கட் ஆர்டினரி ப்ளவுஸ் போடலாமா, தாராளமாக போடலாம். நீங்கள் ஏதாவது டிசைனர் ஒர்க் பண்ணுறீங்க, பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ப்ளவுஸை நீங்கள் ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் வேலை முடியும். ஸோ ரொம்ப டைம் சேவிங்காகவும் இருக்கும். பட் நம்ம கட்டிங்கை கரெக்டாக கற்றுக்கிட்டு பண்ணணும். ஏதோ சும்மா அந்த ஷேப் போட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃப்ளாட்டாக ஆகிடும். ஸோ நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ போட் நெக்குக்கு பிரின்சஸ் கட் கண்டிப்பாக சூட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக சூட் ஆகும். அதனால தான் போட் நெக் பிரின்சஸ் கட் அப்படின்றது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் நான் உங்களுக்கு போட் நெக் வித் பிரின்சஸ் கட் சொல்லித்தரேன். உங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஆர்டினரியில் பிரின்சஸ் கட் சொல்லணும்னா அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போட் நெக் வித் பிரின்சஸ் கட் அதை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் போட் நெக்குக்கு நார்மலாக நீங்கள் போடுறதை விட, பிரின்சஸ் கட் போடும்போது நார்மலாக நீங்கள் போடுறதை விட லென்த்து கண்டிப்பாக அதிகமாக வைக்கணும். இப்போது நான் எடுத்து வச்சிருக்க மெஷர்மெண்ட் 14 இன்ச் இருக்குது. ஸோ 14 இன்ச் வைக்காமல் நான் 15 இன்ச் வைக்க போகிறேன். ஏன்னா எப்போவுமே பிரின்சஸ் கட் வச்சா நீங்கள் 1 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கோங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் 1 இன்ச்சுக்கு தான் லைன் போட போகிறேன். 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இதை நம்ம கிளாத் கொடுத்து டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த மெஷர்மெண்ட் லென்த்து நான் சொன்னேன்ல, இப்போ 15 இன்ச்சு நான் வைக்க போகிறேன். அதே 15 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 15 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். லென்த்து, பேக் லென்த்து. இப்போ மார்க் பண்ண அப்புறம் இந்த வித்து நம்ம எப்போவுமே வைக்கிற மாதிரி தான் வைக்க போகிறோம். நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், செஸ்ட் டிவைடட் பை 4. ஸோ அதோட நம்ம ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணுறோம். ஓகே. ஸோ 36 இருந்தது, 36 டிவைடட் பை 4 அப்படின்னா 9 இன்ச் வந்தது. அதோட 1.5 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணால் 10.5. பட் நான் சொன்ன மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டில் பஸ்ட் மெஷர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால நம்ம 11 இன்ச்சாக வைக்கிறோம். ஸோ அந்த 11 இன்ச் வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கோடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த 1.5 இன்ச் ஸ்டிச்சஸ்க்காக விட்டுருக்கோம்ல, அதுலேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இது 1.5 இன்ச் நம்ம ஸ்டிச்சஸ்க்காக விட்டது. ஸோ இப்போ ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு, ஸோ ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு எவ்வளோ இருக்குன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஷோல்டர் மெஷர் எவ்வளோ இருக்கோ அதை பாதியை டிவைட் பண்ணி உங்களோட கரெக்டாக ஷோல்டரில் மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ ஷோல்டரில் ஒரு 14 இருந்ததுன்னா நீங்கள் அதை ஹாஃபாக டிவைட் பண்ணி 7 இன்ச் வைக்கணும். 14.5 இருந்ததுன்னா ஹாஃபாக டிவைட் பண்ணி 7 1/4 வைக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு போட் நெக் அந்த ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக நிற்கும். நம்ம ப்ளவுஸில் ஆர்டினரி ப்ளவுஸில் பண்ணுற மாதிரி இதில் நம்ம ஷோல்டர் வைக்கக்கூடாது. ஷோல்டர் நம்ம ஒரிஜினல் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை ஹாஃபாக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை, நான் என்கிட்ட ப்ளவுஸ் கிடையாது, நான் நார்மல் ப்ளவுஸ் தான், போட் நெக் ப்ளவுஸ் எல்லாம் இல்லை, எனக்கு மெஷர் பண்ணணும்னு தெரியல, நான் நார்மல் ப்ளவுஸ் தான் வச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நார்மல் ப்ளவுஸை விட 1லேருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட போட் நெக்குக்கான ஷோல்டர் மெஷர் வந்துடும். ஓகேவா? 1 1.25 1.5. ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நான் இதுக்கு 5.5 தான் ஷோல்டர் வச்சேன். நீங்கள் மறந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த
லைனிங் ப்ளவுஸ் வீடியோவில் பாருங்கள், நான் 5.5 தான் வச்சேன். ஸோ 5.5 அப்படின்னும் போது இதோட நான் வந்து 1.25 இன்ச் ஆட் பண்ண போகிறேன். 6.25 ஷோல்டர் வைக்க போகிறேன். இதுக்கு கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி வைக்கணும். நீங்கள் அப்படி வைக்கலன்னா கரெக்டாக வராது. ஸோ 6.25 ஷோல்டர் வைக்கிறேன். ஸோ 6.25 ஷோல்டர் வைக்கிறேன். அதே ஸோ நார்மல் ப்ளவுஸில் நம்ம ஆமோல் எவ்வளோ வைக்கிறோமோ அதை விடவும் இதில் வைக்கும் போது ஆமோல் 3/4 அதாவது 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி வச்சாதான் நம்மளோட ஆமோல் மெஷர்மெண்ட் நம்ம கரெக்டாக வரும். ஸோ இதில் வந்து நான் 6.25 இன்ச் வைக்க போகிறேன். ஸோ 6.25 இன்ச் வைக்க போகிறேன். 6.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது எல்லாருக்குமே இப்படிதான் வரும். 32 34 சைஸுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஆமோல் சைஸ் நீங்க நார்மலா போடுறதை விட 1/2 இன்ச் அதிகமாக்கிக்கோங்க. அதுக்கு மேல 36 38 40 அந்த மாதிரி போறீங்கன்னா ஆமோல் மெஷர்மெண்ட்டை 3/4 1 இன்ச் வரைக்கும் அதிகமாக்கிக்கோங்க. அதே மாதிரி தான் ஷோல்டர் மெஷரும் 1 இன்ச் அதிகமாக்கிக்கோங்க. 32 34க்கு வந்து 1 இன்ச் அதிகமாக்கிக்கோங்க. நார்மல் ப்ளவுஸுக்கு போடுறதை விட 1 இன்ச் அதிகமாக்கிக்கோங்க. 36 38 40 அப்படின்னு போகும்போது 1.25 1.5 இன்ச் அளவுக்கு அதிகமாக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டரோட ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆமோல் போட்டாச்சு. ஆமோல் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. வெளியே மார்க் பண்ணிட்டு ஸோ இப்படி ஷேப் போட்டுக்கோங்க, லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி லைன் போட்டால் கூட நம்ம ஆமோல் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு ஆமோல் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஏன் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஷோல்டரை மட்டும்தான் மாற்ற போகிறோம். ஆமோல் வந்து நமக்கு நார்மலாக எந்த இடத்துல ஆமோல் வருதோ அந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் நமக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி நம்ம வெளியே எடுத்து போடுறது. ஸோ இப்படி எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணால் போதும். ஸோ 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேப் போட்டுக்கோங்க நார்மலாக போடுற மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஷேப் போடணும். ஓகேவா? இங்கே வந்து அப்படியே ஜாயின் ஆகிடணும். ரொம்ப எண்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ இப்படி தான் வரணும். ஆமோலோட மெஷர் இப்படி தான் வரணும். நம்ம போட் நெக் போடும்போது கண்டிப்பாக வந்து வெளியே தான் வரணும் நமக்கு ஷேப். ஓகேவா? ஸோ இந்த மெஷர்மெண்ட்டும் இப்போ நான் 1 இன்ச் போட்டிருக்கல, இந்த மெஷர்மெண்ட்டும் நீங்கள் வந்து 32 34 போடும்போது 3/4 இன்ச் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே நீங்கள் மெஷர்மெண்ட் போகும்போது 1 இன்ச் வச்சு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதையும் நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து போட் நெக்குக்கான நெக்கோட விட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து 4.25 4.5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த அளவு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப விட்டு ஆக்குனீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த பிரேசியர் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ 4லேருந்து 4.5 வரைக்கும் வைக்கலாம். ஸோ நான் வந்து இதில் 4 இன்ச் மார்க் பண்ணுறேன், 4 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஃபினிஷ் ஆகி வரும்போது 4.25 வரும். கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டெப்த் வந்து கண்டிப்பாக இந்த அகலத்தை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து போட் ஷேப் கரெக்டாக வரும். ஸோ இங்கே 4 இன்ச் வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்ம 3 இன்ச் வச்சா போதும். ஓகேவா? 3 இன்ச்சு 3 1/4 அதாவது 3 3.25 அவ்வளோதான். 3.5 இன்ச் வந்து மேக்ஸிமமாக நம்ம வைக்கலாம் போட் நெக்குக்கு. அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஷோல்டர்லாம் நம்ம அதிகமாக கொடுத்துட்டு நெக்கையும் நம்ம இறக்கணும்னா நம்மளோட ஷேப் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம வைக்கணும் போட் நெக்குக்கு. ஓகேவா? இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நான் இது டிராஃப்டிங் மட்டும்தான் இதில் போட போகிறேன். மற்றபடி வந்து கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறது என்னோட மெஷர்மெண்ட்டில் தான் போட போகிறேன். 32 சைஸு. ஸோ அது உங்களுக்கு மார்க் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இது கொஞ்சம் பெரிய மெஷர்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் இது போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த போட் நெக்குக்கும் நம்ம ஷேப் போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஷேப் வரணும், போட் நெக் ஷேப்பு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆமோல் கர்வ் வச்சு கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட் நெக்கோட ஷேப் போட்டுட்டோம், ஆமோல் போட்டுட்டோம். இதில் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் இதில் எழுதுகிறேன், அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஷோல்டரோட வித்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வித்து நார்மல் ஷோல்டரை விட, நார்மல் பிளவுஸ்ல வைக்கிற ஷோல்டரை விட பிளஸ்
1ல இருந்து 1.5 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நார்மல் ஷோல்டரை விட 1லேருந்து 1.5 வரைக்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆமோல் மெஷர் வந்து நார்மலாக ஆமோல் வைக்கிறத விட ப்ளஸ் ஹாஃப்லேருந்து 1 inch வரைக்கும் வச்சுக்கலாம். இது வந்து ஹாஃப் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன மெஷர் 32க்கெல்லாம் வந்து நீங்கள் 1/2 inch வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது 3/4 inch 1 inch நீங்கள் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த கேப் வந்து பெரிய மெஷருக்கு 1 inch வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 3/4லேருந்து 1 inch வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த கேப், இந்த லைன் போடுறோம்ல இந்த கேப். பட் நம்ம லைன் போட்டோம் அப்படின்றதால நான் அப்படியே ஃபுல்லாக டச் பண்ணி எடுத்துட்டு போகல, அதை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நம்ம வந்து அப்படியே ஒரு ஷேப் தான் போட்டிருக்கோமே தவிர ஃபுல்லாக வந்து டச் பண்ணி எடுத்துட்டு போனால் நமக்கு வந்து இழுத்துட்டு வர மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் வந்து அந்த ஒரு லைன் நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான் போட்டிருக்கோம். நம்ம எப்படி அந்த ஷேப் எடுப்போமோ அப்படி தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பேக் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு போட் நெக்கில் வந்து பேக் இவ்வளோ தான். இப்போ வந்து இது நம்ம ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 inch தேவை. அதை நம்ம போட்டுக்கலாம் லைனை. இதுக்கப்புறம் என்னோட சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வைக்கிறதுக்கு நமக்கு சார்ட் இல்லை. ஸோ நான் இந்த பீஸை கட் பண்ணி இங்கே வந்து பின் பண்ணிட்டு பண்ண போகிறேன். ஸோ இப்போ பின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங் லைன் போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஆர்மோல் மெஷர் ஸோ 6.25 வச்சுருக்கோம்ல, அதே 6.25 தான் வைக்க போகிறேன். நெக்கையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். சேம் அதே டெப்த்து தான். ஸோ இப்போ நெக் வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு மெயினாக இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக்கில் எவ்வளோ ஹைட் வைக்கிறோமோ அதே லென்த் தான் வந்து ஃப்ரண்ட்லேயே வைப்போம். ஓகேவா? இப்போ அங்கே 15 inch வச்சுருக்கோம்ல, இங்கே வந்து 15.5 வைக்க போகிறேன். ஏன்னா நமக்கு ஒரு அப் அண்ட் டவுன் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்றதால 15.5 வைக்கிறேன். ஒரு 1/2 inch மட்டும் அதிகமாக வச்சுருக்கேன். அப்படியே நம்ம லைன் போட்டுக்கலாம். ஸோ 15.5 வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து சார்ட்டில் போடுறன்றதால உங்களுக்கு டிராஃப்டிங் அப்படிங்கிற மாதிரி நான் அதே மெஷரில் எடுத்து காட்டுறேன். பட் நம்ம கிளாத்தில் போடும்போது நீங்கள் பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 inchலேருந்து 1.5 inches 2 inches வரைக்கும் நீங்கள் அதிகமாக வச்சு போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த டாட் எல்லாம் பிடிச்சி இந்த மிடில் ஜாயின் எல்லாம் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸோ சின்ன மெஷருக்கு வந்து 1 inch ஆட் பண்ணால் போதும். பெரிய மெஷர் போக போக 1.5 inch 2 inch வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட போட் நெக் பிரின்சஸ் கட் வந்து கரெக்டாக அமையும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேக் ஹைட்டும் ஃப்ரண்ட் ஹைட்டும் ஒரே மாதிரி நம்ம வச்சுட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டக் பாயிண்ட், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கல டக் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு. நம்மளோட செஸ்ட் டிவைடட் பை 4, அதோட வந்து ஒரு 1/2 inch ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இவங்களோட செஸ்ட் பார்த்தீங்கன்னா 36 இருக்குது, டிவைடட் பை 4னா 9. ஸோ 9.5 தான் இவங்களோட டக் பாயிண்ட் வரும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம அதை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 9.5 அப்படிங்கிறத நம்ம 10 inch வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம டாட் பிடிக்கும்போது இந்த 10 inch வரைக்கும் தானே, அதாவது அதை விட ஒரு 1/2 inch கீழே தானே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அது மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிட்டு இதுதான் வந்து நம்மளோட டக் பாயிண்ட். இந்த மெஷர்மெண்ட்டோட டக் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல தான் வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கால்குலேட் பண்ணல, இது நான் சொல்கிறேன். ஸோ இது நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து நம்ம நார்மலாக ஒரு மெஷர்மெண்ட்க்கு நான் டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ 32 சைஸ்க்கு வந்து 2.5 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 36 சைஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது 2.25 வந்து டாட் பிடிக்கணும் அப்படின்னு. பட் இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்ல ஜாயின் வராது அப்படின்றதால இந்த இடத்துல 2.5 இன்ச். அப்போ நீங்கள் வந்து 32க்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா 2.25 எல்லாத்துக்குமே வந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. நான் டாட் எப்படி சொல்லி கொடுத்தேனோ அதை விட 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நமக்கு ஜாயின் வராது அப்படிங்கிறதால இங்கே 2.5. ஓகேவா? ஸோ 2.5. இப்போ இவங்களுக்கு நம்ம டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா 1.5 இன்ச்சில் நம்ம டாட் பிடிப்போம். ஓகேவா? ஸோ ஒரு 36 சைஸ்க்கு வந்து நம்ம டாட் பிடிக்கிறோம். அதுவும் வந்து பஸ்ட் மெஷர் பெருசாக இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு டாட் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 1.5 இன்ச்சில் டாட் பிடிப்போம். ஓகேவா? பட் இங்கே வந்து நம்ம கிளாத்தை கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால இதுலேயும் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். 1.25 மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் அதே 1.25 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 1.25 இங்கே ஒரு 1.25 மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த ஷேப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ ஆமோல் ஷேப் நம்ம பேக்கில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். அதை விட கொஞ்சம் வெளியே எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் எடுக்கணும். எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா 3, 4, 4 இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் வரும். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம 4 இன்ச் அளவுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வருதுல்ல இதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நம்ம கொடுக்கலாம். 3, 4, 4 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதாவது இது என்ன அப்படின்னா 2 நிப்பிள் பாயிண்ட்டுக்கு அந்த கேப் தான். ஸோ நீங்கள் வந்து அப்படி கால்குலேட் பண்ணணும்னா உங்களோட பாடியில் வந்து நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் மெஷர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாதி எவ்வளோ வருதோ அதை நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? இல்லை ஜென்ரல் கால்குலேஷன் போடணுன்னா ஒரு 36 சைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 4 இன்ச்சு தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு மிடில் வரும். ஓகேவா? ஸோ இது இந்த ஸ்ட்ரைட்டு. ஸோ இங்கே தான் வந்து நமக்கு மிடில் வரும். இப்போ நம்ம ஷேப் போடுறது எப்படி அப்படின்னு பார்த்து ஸோ இந்த கிராஸ் வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு லைன் போட்டிருக்கேன் நான். ஸோ இது எப்படி ஷேப் போடணும்னு பாருங்கள். இங்கே வந்து நம்ம 2.5 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே 1.25 கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ரீசன் நான் சொல்லிட்டேன். இது வந்து 3.5 32 சைஸ்க்குனா 3.5 வைக்கலாம். ஸோ 36 போது நம்ம வந்து 4 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ 4.5 அதுக்கு மேலே போகாது. யாருக்குமே வந்து அதுக்கு மேலே போகாது. 4 வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா பஸ்ட் மெஷர் தான் பெருசாக இருக்கும்னும் போது அந்த கேப் வந்து பெருசாக வராது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வரும். இப்போ வந்து இதுக்கு நம்ம ஷேப் போடலாம். ஸோ இதை ஷேப் போடுறதுக்கு எப்படின்னா இங்கே நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம்ல நான் இங்கேருந்து கரெக்டாக வந்து இதை டச் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ஸோ ஷேப் வந்து அப்படி தான் வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து பென்சிலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் டார்க் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் இங்கேருந்து இப்படி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை நான் டார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த ஷேப் போடும்போது நல்லா இப்படி எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் கம்மி பண்ணுங்க. ஸோ கம்மி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் வரணும். ஸோ இது எப்படி எங்களுக்கு ஏதாவது கேல்குலேஷன் இதில் எப்படி போட முடியும் அப்படியெல்லாம் நம்ம எதுவும் கேல்குலேஷன்லாம் எதுவும் கிடையாது. நீங்களே ஜஸ்ட் வந்து ஒரு ஷேப்பை வந்து இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? பாருங்கள் இப்போ வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகும்போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வந்து வேரியேஷன் வரணும். ஸோ இது பாருங்கள். ஸோ நான் பென்சிலில் போடுறேன்றதால உங்களுக்கு கொஞ்சம் வந்து தெரியாது. நான் வந்து டார்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம போட்டுட்டோம். நான் இதை டார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மிடில் இருக்கிற நான் ஃபஸ்ட்டு போட்டலாம் அந்த ஷேப்பை போடுறேன். கேமரா ஹைட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
கன்வீனியன்ட் இல்லாமல் போட்டுட்ருக்கேன் நான். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஷேப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பு தான் நமக்கு ரொம்ப மெயின். கப்பை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வருது இந்த ஷேப்பு தான். ஸோ கரெக்டாக வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஷேப், அதாவது ஒரு தாமரையோட இதழ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இந்த இடத்துல வரும்போது அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு வேரியேஷன், இதுவுமே அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு வேரியேஷன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ கிளாத் நமக்கு மிடில் போகுது அப்படின்னும் போது இந்த பக்கத்தில் நமக்கு கண்டிப்பாக ஒரு 2 இன்ச்சு கிளாத் வந்து அடிஷ்னலாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வந்து போட் நெக்கோட டிராஃப்டிங். இதுக்கு மேலே வந்து போட் நெக்கில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ போட் நெக் வந்து நார்மலாக அது போட் நெக்குன்றது அவ்வளோதான். நீங்கள் வந்து ஷோல்டரை சேஞ்ச் பண்ணி ஆமோல வந்து வெளியே எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து போட் நெக் வந்துடும். நெக்கை வித் அதிகமாக வைக்கணும், நெக்கோட டெப்த்து கம்மியாக வைக்கணும். ஸோ உங்களுக்கு போட் நெக் வந்துடும். பட் இந்த பிரின்சஸ் கட் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரும்போது தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் வரும். யார் யாருக்கு எப்படி வைக்கலாம், எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா குழப்பமும் வந்து இதில் வரும். ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ இந்த கப்பை வந்து நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, ரொம்ப கம்மியாக எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளாட்டாக இருக்கும், நல்லா இருக்காது சாரீ கட்டுறதுக்கெல்லாம். நிறைய பேர் வந்து போட் நெக் அதாவது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போட்டால் ஃப்ளோட்டிங்கில் விடுவாங்க. ஸோ ஃப்ளோட்டிங்கில் விடும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணுன்றதுக்காக பேடட் ப்ளவுஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேட் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பை, ஒரு கப் ஷேப்பை நம்ம கொடுக்க முடியும். இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி ஷேப் போட்டு எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டான கப் ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் இதோட டிராஃப்டிங். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் போட்டு எடுத்து வைங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்னோட மெஷர்மெண்ட்டில் தான் பண்ண போகிறேன். இது 36 சைஸில் பண்ணேன். பட் ஸோ என்னோட மெஷர்மெண்ட் 32 சைஸில் தான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் மார்க் பண்ணும்போது நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு மார்க் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, இதில் உங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.